தாண்டா ஓட்டணும். பாட்டு தானே நான் சொல்கிறேன். எல்லாம் பழக்க தோஷம். சரி, கால் நாரி போச்சுங்க. ஆ அடுத்த ஆக்கடா பதார்த்தத்தில் தான் கிடப்போம். டே எங்கிட்ட அருவி வருதான்னு பாக்குற, கீழே காலை கழுவுண்டா. உண்மையாவே லூசு புண்டை போல. என்னடா போடா, நல்லா குளிர் அடிக்குது. பாடா இந்த பையன் கூட வண்டியில் போகிறது சேஃப் கைஸ். வண்டிக்கிட்டே வண்டியில் போகிறது இனிமேல் சேஃப் கிடையாது. நம்மளே எத்தனை இடத்துல போய் தள்ளிட்டு பார்த்து எங்களுக்கு தான் தெரியும். ஆமாம், இங்கே நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் வரல. தலைவரை பார்க்குறீங்களா என்ன பண்ணுறாருன்னு? சரி, போய் காலை கழுவிட்டு இருக்காரு கைஸ். இப்படி ஆயிடுச்சாடா. அவனை கொண்டே சேர்த்துக்க தள்ளிட்டு காலை கழுவிட்டு இருக்காரு கைஸ். எவ்வளோ க்யூட்டாக கழுவுறாரு பார்த்தீங்களா? காது அரைச்சி போயிடும். வண்டியை போயிடுறான். வண்டி எடுத்துட்டு நம்ம பைக் நல்லா இருக்குங்களா? ஆண்டவரே பா, என்ன சில்லு. புகை வந்து நல்லா இருக்கும். பேசிட்டு இருந்த பைக்கியம் காரே கேட்கல. இல்லை அழகா அழகா. வாட்ட கிரியேட்டிவிட்டி. குப்பை வந்து கொட்டிட்டு போயிடலாம். இவ்வளோ போகலாமா? இல்லை, இதெல்லாம் எப்போயாச்சும் எடுத்து பண்ணுறா. இப்படியே வெளியே நின்றுட்டே பண்ணவங்களும் ஜோக்கர்னு நினச்சிக்குவாங்களா? சரி போகலாவா, போகலாவா. ஆமாம், வரப்போ எடுத்துக்கலாம். எங்கே சீக்கிரம் போனால் டெப்போ போகலாமா? ஆ 10,000 ரூபா கட்டி பழக்கடை போடுறதுக்கு வேற எங்கேயா பிஸ்னஸ் பண்ணிக்கலாமேடா. 10,000 ரூபா கட்டி பழக்கடை நல்லா கிண்டுறியா? 10 லட்ச ரூபா ஃபைனான்ஸ் வாங்கியிருக்கேன். டெய்லி 10,000 ரூபா கட்டுறான். டெய்லி 80,000 ரூபா போகுது. சார் அதுலேயே சரி ஜாக்கிக்கு போகிறாங்களா? நெட்டுக்கு ஓடுறாங்க. பஸ்ஸுக்கு ஓடுறாங்க. மேட்லையா? ஆ, என்ன மேட்டில் ஓட்டலாமே? ஏங்க என்ன இருக்கு? எதுக்குடா? எதுக்கு? இதுலையா? இதுலையா? இது ஷார்ட்கட்டாமா?
ஷார்ட் கட்டாமல வந்து ஃபஸ்ட்டு ஒரு லெஃப்ட்டு கடா இதில் ஸ்பீடு கட்டி வச்சுருக்கீங்க. ஃபஸ்ட்டு செகண்ட் அதுக்கு ஒருத்து கடா இவ்வளோ பெருசு கட்டியிருக்கீங்க. எங்கிட்டா எங்கேயே கூப்பிட்டு போயிட்டியா? என்னடா கோடை கேட்டுங்கிற கட்டிலேருந்து ரைட்டில் கீழே இறங்கணும்னா பரவாயில்ல. பையனுக்கு நிறைய வழி தெரிஞ்சு வச்சுருக்கானே. இப்போ நாளைக்கு இல்லை ஏறுது இந்த பேட்டில். அப்போ இது நினச்சி பாருங்கள் அது எவ்வளோ பெரிய மேடாக ஒன்று. இன்றைக்கி ஏதோ கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறான். ஒன்றும் இல்லடா, ஒன்றும் சொல்லடா. ஏன் அது மட்டும் இல்லை, அது தூக்கி போட்டு வரேன். அண்ணா இது எவ்வளோ காஸ்ட்லியான ஃபோனு. என்னோடது 21,000 3% சார்ஜ். எத்தனை கிலோமீட்டர் ஏறி இருக்கும்? வண்டி வேணும் அடைக்குது. நேராக போகிறதா? உட்காரு. நேராக தானே? ஏங்கப்பா எல்லாம் பண்ணியிருக்கியான். வண்டி வேற அடைக்குது. என்னடா அடைக்குது? விளங்கின மாதிரி தான். கீழே மேலையா? கீழே மேலையாடா? இப்படி போனால் என்ன வரும்? இப்படி போனால் ஒன்வேல போகிறாங்க. அப்புறம் அதான் அங்கிட்ட சுற்றி வர்றது இந்த பக்கம். சரி நம்ம லேக் பக்கமே போகலாம். இப்போ என்ன வழி தெரிஞ்சு வச்சுருக்கியான் பையன். ரைட்டாக நேராக வாடா. ரைட்டாக நேராக வா. அத்தா
அடைக்குதா டேய்? என்னாச்சுன்னு தெரியல. வேணாம் ரோடு ஏறாயிலே. ஏறு ஏறு நூறுவாடி. அடைக்குது போலாம் பைத்திய மாதிரி கத்துறானுங்க. டேய் ஒன்றுக்கு தான் 2 வாடா மூடிட்டு அப்புறம் ஏறி போகலாம். சொன்ன மாதிரியே ப்ராப்ளம் வச்சிருச்சு. போய் பார்க்கணும் கடையில் என்ன ஆச்சுன்னு. எங்கே போகிறதுனே தெரியாம மட்டும் சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஒரே இடத்துல சுற்றுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது எனக்கு. நேர் வழி வந்திருந்தா கூட போயிருக்கலாம் போல். பேச்சை கேட்டு வந்ததுக்கு அரே வா. டேய் எங்கடா போய்கிட்டே இருக்க? சீட் வேணும்னே ஓட்டி வச்சுருக்காங்க. பெண்டுக்கலாம் படகு போட்டு எடுத்த கீழே வந்து சாகுனேன். இந்த மாதிரியே ஒரு ரோடை போட்டாங்க. என்ன பெண்டில் மட்டும் கல்ல ஓட்டுறாங்க. மவுண்டெயின் நல்லா இருக்கு ஏரியா. இதுதே அடைக்குதுன்னு தெரியல. சரி மாதிரி வந்து நின்னோம். வண்டி கோளாறு ஆயிடுச்சு. ஒர்க் ஷாப்பில் நிற்கிது. நீ காலமே அதே போய் கிளம்புவோம். பெரிய பிரச்சனை. கொஞ்ச நேரம் நிப்பாட்டினாலே சரியாயிருன்னு நினைக்கிறேன். இன்னொரு லேக் ஆகுது வீடியோ. ஓகே கொஞ்ச நேரம் வெயில நிப்பாட்டினதுக்கு அடப்பு இந்த இருக்கும் போல இருக்கு. மெக்கானிக்கை எடுத்து ஓட்டி பார்த்துட்டு தம்பி ஒன்றும் அடைக்கலப்பாங்கிறாரு. அடைச்சா கொண்டு வானாரு. சரி பார்த்து போடுவோம். பா மவுண்டன் அருமையாக இருக்கும். பெருசாகிடுச்சுப்பா. போடா வண்டி வருதுடா. இல்லையா போ. இந்த வண்டி இங்கிட்ட போகணும், இந்த வண்டி உள்ளே போகணும். நாங்கள் எப்படி போகணும்? இங்கே ஆப்போசிட்டில் இருக்கும்.
நல்லா ஆரன் அடிச்சான்ல. அவரா பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை பிரச்சனை மேலே பிரச்சனை. ஆனால் இருந்தாலும் மை ஃபேவரட் இதுதான். உண்மையாக சொல்லப்போனால் இந்த வண்டியை விற்கிறேன்னு சொன்னது எதுக்குன்னா டயர் மாற்றுறதுக்கும் இன்ஜின் ஆயில் மாற்றுறதுக்கும் காசு இல்லைன்னு தான். இதுக்கே ஃபேன் ஓடுது. ஆமாண்ணா. எந்த ஒரு ஊர்? ஆயக்குடி. ஆயக்குடி. 2 பேரும் தான் வந்தீங்களா? மண்ணூரில் பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வாங்க. அங்கிட்டு ரோடு சின்ன ரோடு இல்லை மண்ணூர் போல. நீ போயிருக்கீங்க? நீங்கள் போகவே இல்லையா? போயிட்டு வாங்க. ரோடு சின்ன ரோடு போக முடியாது. வானிலை ஆய்வு கூடம். ரோஸ் கார்டன் வந்துட்டோம். ரோஸ் கார்டன் என்ன பெல் அடிச்சுட்டே போகுது. எங்களோ பஞ்சு முட்டா விற்கிற மாதிரி நினச்சிட்டேன். காரில் பஞ்சு முட்டா வச்சுட்டு போகிறாங்க. நான் செல்ஃபி ஸ்டிக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, வேறு ஒன்று வாங்கணும். சூப்பராக இருக்குது. டூயில் வீடியோ இருந்தால் நல்லாயிருக்கும். டூயில் வீடியோ இல்லை. புரியல. பார்த்துருக்கலாம்ல, முன்னாடி பார்த்து எடுத்துக்கலாம்ல. அதெல்லாம் ப்ரோ மேக்ஸ் எடுத்துருந்தீங்கன்னா இருக்குன்னு நினைக்கிறேன். ப்ரோ மேக்ஸ் இதெல்லாம் ஐஃபோனோடா. ஓ இருக்குண்ணே. ஓகே M6 ப்ரோ மேக்ஸ் இருக்கு. நமக்கு ப்ரோங்கிறதே போதும். முடி பின்னாடி டக்குன்னு அப்படி பின்னாடியே ஜம்ப் பண்ணுறதோட இருக்கணும். அப்படி பின்னாடி போ. சிரிக்காத. நீ போய் ஜம்ப். ஓ போடா மம்மி. டீ கவுத்திடா. உனக்கு தாண்டா வச்சு வீடியோ எடுக்கணும். ஒழுங்கு செத்துறாத. போதும் வா போ. ஏதாவது நல்ல ஃப்ரேம் நல்லா இருந்தால் பாரு. இதே பாரு டே. நான் எங்கே நின்றது என்ன எடுக்கிறேன். இது நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன பிளாக்காக தெரியற நீ. எடுக்குவா. என்னாச்சுன்னு சொல்லுங்க. போய் போனோம் ஒன்வேல ராங் ரோட்டில் போனோம். தம்பி யூட்டன் போட சொல்லி
தாட்டி விட்டாங்க. டீ சொல்றியா? இந்தா வீடியோ தான் எல்லாம் பார்த்துக்கவே மாட்டேங்க. எடுக்கவே இல்லை. சரி என்னமோ இருக்குன்னு பார்த்தா ஒன்றுமே ஸ்டிக்கர் செட்டு போவாங்க. சரி நான் போய் சரியான வேலை பார்த்தேன். குணா கேள் பிரகாஷை சந்திக்க சென்ற சுபாஷ் சரி முக்கியம் ப்ரோ போதும் வா. என்ன சொன்னாலும் செய்கிற இதுக்காக என்னை கூட்டிகிட்டு போகலாம். ஏன் இதில் என்னண்ணே இருக்கு? கொரோனா காட்டு ஏய் பையா இன்னும் முடியாது ரைட்டாக தான் இருக்கா. ஏதோ கொடுக்குறாங்கன்னு நினச்சி கொடுக்க போகுது. போ தலையில் தாண்டி இருப்போம். அங்கே ஒன்று உட்காந்து அட்டே எங்கள் அப்பா அங்கே ஆடிருக்காங்க பாரு. டே ஆடிருக்காங்க. கத்துங்களா எதுக்கடா கத்துறாங்க? யாரை பார்த்தாலும் கத்துறாங்க. ஒருவேளை நான் பெரிய செலிபிரிட்டின்னு தெரிஞ்சிருச்சோ நான் அவரை பார்த்தா கத்துறாங்க. போலாம் நாகேவில் கத்தி கொண்டு திரிந்து கொண்டிருக்கும் சிறுவண்டுகளை வீடியோவில் காட்டுவதற்காகவே வளர்த்தலாம் நண்பர்களை. வேற மாதிரி தான் இருக்கும். சங்கு தள்ளி எங்கப்பா. நான் கேமராமேன் இல்லை, வந்ததுக்கு ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு வேலை. டேய் எங்கள் வண்டி மேலே உனக்கு என்னடா வேலை? இது போனவங்க பிடிச்சது ரொம்ப இதாண்டா இருக்கிறதுலே கூட்டம் கம்மியாக இருக்குது.
குருவிலாம் இருக்குது. டொமேட்டோ செல்ஃபி ஸ்டிக் இப்படி ஃபோனை பிடிச்சிக்கா. நமக்கு நேரம் கடனை உணர்ச்சி இறங்கி வாடா. சூப்பராக இருக்கா? இன்னும் சூப்பராக காடி சூப்பராக இருக்கா? இங்கே சூப்பராக இருக்கா? ஏய் இது ஏடுறா கீழே செயின்லாம் தெரியாம எடுத்தாடுறா. எவனாவது காமிச்சா இதுக்காக தான் இருக்கும். ப்ரோ என்னை போஸ்ட் ஃபோட்டோ உழைக்குது. எங்கே பண்ணிட்டாங்க? எவ்வளோ மூளை கேளு. வீடியோ டீ இங்கேருந்து தான் வருவீங்க. இறங்குறியா? வீடியோ எடுக்க தெரிஞ்சாவே இறங்கு. பசிக்குதுடா டே. மணி என்னடா ஆச்சு? எண்டு கார்டு சொல்லிடலாமா? பாய் பாய்.